இடி மின்னல்களை பார்த்து எல்லாருமே பயந்துருக்கோம், ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் கடவுளோட ஒரு செயல்னு சொல்லி பார்க்கப்பட்ட இந்த இடி மின்னல்களை இப்போதைக்கு பல வித்தியாசமான ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி அது எதனால் உருவாகுது, எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பல உண்மைகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம். மின்னல்லே பல வித்தியாசமான வகைகள் இருக்கு. அதில் முக்கியமான ஒன்று தான் பால் லைட்னிங். உங்கள் கண் முன்னாடி ஒரு பந்து வடிவத்தில் மின்னல் தோன்றி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நாசமாக்கி டக்குன்னு மறைஞ்சு போனால் எப்படி இருக்கும்? நிஜமாலே இது நடந்திருக்குங்க. கடந்த 200 வருஷத்துலேயே 10,000க்கும் அதிகமாக பால் லைட்னிங்கை பார்த்ததுக்கான இந்த ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பல வித்தியாசமான பேப்பர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் கூட இதை பற்றி பேசியிருக்காங்க. பால் லைட்னிங் எப்படி உருவாகுது, எதனால் உருவாகுது, அதை எப்படி பார்க்கலாம். திஸ் இஸ் அன்சைன்ட் பந்து வடிவ மின்னல். பால் லைட்னிங்கை பற்றின முதல் ரிப்போர்ட், எழுதப்பட்ட ரிப்போர்ட்டுங்கிறது 1100ஆம் வருஷத்துலேயே ஆரம்பிச்சிருக்கு. இங்கிலாண்டில் தேம்ஸ் ரிவருக்கு பக்கத்தில் கெர்வேசே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாங்க் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மின்னல் ஒளியை வந்து பற்றி நான் பார்த்துருக்காரு. அது டக்குன்னு ஒரு பந்து வடிவத்தை எடுத்து வானத்திலேருந்து இறங்கி அந்த தேம்ஸ் ரிவருக்குள்ள போய் மறைஞ்சு போச்சான். இதை அவர் டேரக்டாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் லத்தீன் மொழியில் ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் இப்போதைக்கே நம்மளுக்கு இந்த பால் லைட்னிங் பற்றி கிடைச்சிருக்க ஆரம்ப கால ஒரு ரிப்போர்ட்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான் த கிரேட் தண்டர்ஸ்டார்ம் இன் வைல்ட்காம். 1600s டெவோன் இங்கிலாந்துல இருந்த சென்ட் பேங்க்ராஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மாஸ் பிரேயருங்கிறது நடந்திருக்கேன். அப்போ ஒரு மிகப்பெரிய மழையில ஏற்பட்ட அந்த மின்னல் ஒளியில இருந்து ஒரு துகள், பந்து வடிவத்தில் ஒரு துகள் கண்ணாடி வழியா அந்த சர்ச்சுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதோடைய சைஸ் மட்டுமே 8 அடின்னு சொல்லப்படுது. பெரிய ஒரு வெளிச்சமா இருந்திருக்கு. அந்த வெளிச்சம் அங்க இருந்த மக்கள்ல 4 பேரை கொண்டு இருக்கு. 60 பேர் படுகாயமா வச்சிருக்காங்க. இத்தனை பேரும் அந்த மாஸ் அட்டன் பண்ண அத்தனை பேருமே அந்த பால் லைட்னிங்கை பார்த்ததாகவும் ஒரு எழுதப்பட்ட ரெக்கார்ட் இருக்கு. சர்ச்சோட லாக் புக்லேயே இதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இதை யாரும் பார்த்ததும் இல்லை, சர்ச்சுக்குள்ள வர நடந்திருக்கு. சாத்தானோட வேலை தான் சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ வரைக்குமே நம்ம அதிகபட்ச நிறைய பேரால பார்த்து எழுதப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பால் லைட்னிங் ரெக்கார்டுங்கிறது இதுதாங்க. அங்க இருந்தவங்க அடிஷனல் ரெக்கார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதன்படி சல்ஃபர் ஒரு அழுகி போன முட்டை மாதிரியான ஸ்மெல் வந்திருக்கான். அண்ட் இது நகர்ந்து வரும்போது பாம்பு பண்ற மாதிரி ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டுமே ஏற்படுத்தியிருக்கதாகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 1753 பெஞ்சமின் பிராங்க்லினோட அசிஸ்டன்ட் தண்டரோட அந்த எலக்ட்ரிசிட்டி லைட்னிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு பந்து வடிவத்தில் ஒரு லைட்டிங் அவரை தாக்கி இறந்து போனதான் ஒரு ரெக்கார்டு இருக்கு. 1960s RC-135 சொல்லப்படுற ஒரு கமர்ஷியல் ஏர்பிளேனுக்குள்ள காக்பிட்டுக்குள்ளேயே வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே ஒரு லைட்டிங் பந்து வடிவத்தில் ஒரு பொருள் இவங்களோட இந்த மொத்த ஏர்கிராஃப்டையுமே கடந்து போயிருக்காங்க. பிளேனுக்குள்ளேயே இந்த பந்து வடிவ பொருள் உள்ள போது வெளில வந்திருக்கான். இது எந்த ஒரு எஃபெக்ட்டுமே எந்த ஒரு டேமேஜுமே அந்த பிளேனுக்குள்ள உருவாக்கல. ஆனால் ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே ஒரு பந்து வடிவ லைட்னிங் இவங்களுடைய அந்த மொத்த காக்பிட்டில் ஆரம்பிச்சு எல்லா கண்களுக்கும் தெரியுற மாதிரி கடந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 1-2 கிடையாது, 10,000க்கும் அதிகமான ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் பேக்கிங்கும் இருக்கு. அந்த சமயத்தில் ஆப்வியஸாக பால் லைட்னிங்கிறத பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த லைட்னிங்கோட நிறம்ங்கிறது ஆரஞ்சு, பிங்க், ரெட்டு, எல்லோ, ப்ளூன்னு சொல்லி பல நிறங்களில் இருந்திருக்கு. ஒரே லைட்னிங்குள்ள பல நிறங்களும் தெரியவும் செஞ்சிருக்கான். சைஸுங்கிறது